திருச்சி பெரிய கம்மாள தெருவில் தனியார் திருமண மண்டபத்தில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் பொற்கொள்ளர்களுக்கான 2 நாள் பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இதில் BIS மூத்த இயக்குனரும் மற்றும் தலைவருமான தயாந்த், இணை இயக்குனர் BIS ஹேமலதா பலர் கலந்து கொண்டனர். 2 நாட்களாக நடைபெற்ற இந்த பயிற்சியில் பொற்கொள்ளருக்கான தரமான தங்கம் எப்படி தயாரிப்பது என்பது குறித்தும் விரிவாக ஆலோசனைகள், பயிற்சிகளும் வழங்கப்பட்டன. மேலும் பயிற்சியில் தரமான தங்கம் தயாரிப்பதற்கான பொருட்களை எங்கு வாங்குவது, எப்படி வாங்குவது என்பது குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. இந்த 2 நாள் பயிற்சியில் பங்கேற்றவர்கள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மணப்பாறை பொன்னியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக 12 வருடத்திற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் மா. பிரதீப்குமார் மலர் தூவி திறந்து வைத்தார். பொன்னியாறு கடவூர் மலைப்பகுதியில் உருவாகி கடவூர் மற்றும் மணப்பாறை வட்டங்களில் சுமார் 32 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்தோடி அரியாற்றில் கலந்த பிறகு கோரையாறு, குடமூர்த்தி ஆறுகளில் கலந்து இறுதியாக காவிரி ஆற்றில் கலக்கிறது. இதன் நீர்பிடிப்பு பரப்பு 33.60 சதுர மைலாகும். இந்த அணை 120 மில்லியன் கன அடி முழு கொள்ளளவும் 51 அடி உயரம் கொண்டதாகும். இந்த அணையில் பாசனம் பெறும் புதிய ஆயக்கட்டு 1830 ஏக்கர் மற்றும் பழைய ஆயக்கட்டு 271 ஏக்கர் ஆகும். மொத்தம் 2101 ஏக்கர் பரப்பளவாகும். பொன்னியாறு அணை கடந்த 2012ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பாசனத்திற்காக கடைசியாக திறக்கப்பட்டது. அதன் பின்னர் 12 ஆண்டுகளுக்கு பிறகு பொன்னியாறு அணை விவசாயத்திற்காக மாவட்ட ஆட்சியர் மா. பிரதீப்குமார் மலர் தூவி திறந்து வைத்தார். இதில் அரசு அலுவலர்கள், விவசாய பெருமக்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் தனது சொந்த நிதியிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இணைப்பினை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார். தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நவல்பட்டு புது தெருவில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தனது சொந்த நிதியிலிருந்து 2.50 லட்சம் மதிப்பீட்டிலான மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் புதிய சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இணைப்பினை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பயன்பாட்டிற்காக தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார். இதில் திருச்சி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன், பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். திருச்சியில் 10 புதிய பேருந்துகளை அமைச்சர் KN நேரு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் கோட்டம் திருச்சிராப்பள்ளி மண்டலத்தின் சார்பில் புதிய பேருந்துகளை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்துகளை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் பேருந்தில் ஏறிய அமைச்சர் மேயர் அன்பழகன் உள்ளிட்டோர் பேருந்தின் முன்னால் சென்று இருக்கையில் பார்வையிட்டார். பின்னர் பேருந்தில் அமர்ந்து சிறிது தூரம் பயணம் செய்தார். இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையர் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோன்று சத்திரம் பேருந்து நிலையத்தில் 5 புதிய புறநகர் பேருந்துகளை தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திர தேரோட்டம் வரும் 15ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதால் 15ஆம் தேதி திருச்சி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்துள்ளார் மாவட்ட ஆட்சியர் மா. பிரதீப்குமார். சக்தி ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்றதும் முதன்மையானதுமான சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தினமும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தி சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். சமயபுரம் மாரியம்மன் கோவில் வருடந்தோறும் நடைபெறும் விழாக்கள் சிறப்பு வாய்ந்தவையாகும். இதில் சித்திரை தேர் திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்வார்கள். இந்த வருடத்திற்கான சித்திரை தேர் திருவிழா கடந்த 6ஆம் தேதி தங்க கொடி மரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து மாரியம்மன் ஒவ்வொரு நாளும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவின் முக்கிய நாளான தேர் திருவிழா வரும் 15ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்வார்கள். இதனால் மாவட்ட ஆட்சியர் மா. பிரதீப்குமார் திருச்சி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்துள்ளார். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் இணையாளர் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்று வருகிறது. திருச்சி பஞ்சப்பூரில் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் அடுத்த மாதம் திறந்து வைக்கிறார் தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். முன்னேற்பாடு பணிகளை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருச்சி பஞ்சப்பூரில் ரூபாய் 900 கோடியில் 40 ஏக்கர் பரப்பளவில் நவீன வசதிகளுடன் மிக பிரம்மாண்டமாக ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் கட்டப்பட்டு வருகிறது. இதில் பேருந்து முனையத்தோடு கனரக சரக்கு வாகன முனையம், ஆம்னி பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு உட்கட்டமைப்பு பணிகள் நடந்து வருகிறது. ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை அடுத்த மாதம் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். அங்கு நடைபெற்று வரும் பணிகளை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு நேரில் சென்று ஆய்வு செய்து பணிகளை துரிதப்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மா. பிரதீப்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.